அனைவருக்கும் வணக்கம். மானகட்ட முத்தார் வந்து சீமான திட்டு அப்படின்னு சொல்லி ஜெய்சங்கர் சேகவர்ட்ட வந்து கேவலப்பட்டிருக்காரு, அசிங்கப்பட்டிருக்காரு. அது குறித்து அந்த காணொலியில வந்து பார்க்க போறோம். அதாவது பத்திரிகையாளர் ஜெய்சங்கர் சேகவரா இருக்கார் இல்லையா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவா நிறைய வந்து பேசியிருக்காரு. ஏதோ ஒரு சில விமர்சனம் நாம் தமிழர் கட்சி மேல இருந்தா, அண்ணன் சீமான் மேல இருந்தா வந்து வச்சிருக்காரு. இப்ப இப்படிப்பட்ட ஒரு நபரை என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த முத்தார் அப்படிங்கிற அந்த மானகட்டவர் வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி சீமானை பத்தி தவறாவே பேசி ஒரு இன்டர்வியூ நம்ம எடுத்துடலாம். அவர் வந்து சீமானை எப்படியா திட்ட வச்சான் ஜெய்சங்கர் அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டிட்டு ஒரு இன்டர்வியூ வந்து எடுத்திருக்காரு. அந்த இன்டர்வியூல ஃபர்ஸ்ட் முத்தார் என்ன கேள்வி கேட்டுக்க அப்படின்னா, சீமானால் சின்னத்தை காப்பாற்ற முடியல, என்ன இவரெல்லாம் வந்து தலைவரா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டு சீமானை வந்து சின்னது போனது காரணமே சீமானோட அலட்சியம் தான். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வீஸில் பாரதிய பிரஜா கட்சி வந்து வாங்கிட்டாங்க, அதுக்கடுத்து தான் சீமான் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை எப்படியாவது கட்டமைச்சிடணும் அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட கேட்டிருக்காரு. அதுக்கு இவர் சொல்லியிருக்காரு, அது ஒன்றுத்துக்காக அது ஒரு கட்சி, அந்த கட்சிக்கு பின்னாடி வந்து பிஜேபி இருக்குது, அதே மாதிரி டிஎம்கே வந்து பின்னாடி இருக்குது, சீமான் மேலே அதெல்லாம் எந்த தப்பும் இல்லை, அவர் கரெக்டான நேரத்தை தான் பதிவு பண்ணார், எல்லாம் பண்ணார், திட்டமிட்டே தேர்தல் ஆணையம் இதில் வந்து அவருக்கு வந்து ஒரு சதி பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி ஜெய்சங்கர் சொல்லியிருக்காரு. அப்போ அந்த பாயிண்ட் அடிபட்டு போச்சா, இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் சொல்ல முடியாது, சீமான் மேலாம் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரா. அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி சீமான் வந்து தமிழ்னு சொல்கிறாரு, ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க பசங்க 2 பேருமே வந்து இங்கிலீஷ் மீடியத்தை படிக்கிறார், அது எப்படி படிக்கலாம், தமிழ்னு சொல்லிட்டு எப்படி படிக்கலாம்னு சொல்லி சீமானை எப்படியாவது இதெல்லாம் ஒரு பிரச்சனை, இதெல்லாம் ஒரு கேள்வியான்னு சொல்லி பாருங்க. ஒரு கேள்வி கிடையாது. அதுக்கு இவர் சொல்லியிருக்காரு, திராவிட தலைவர் கூட தமிழ் மீடியத்தில் பிள்ளைங்களை வந்து படிக்க வைக்கிறாங்க, அது அவர் விருப்பம், அது அவரோட மய விருப்பம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். ஏன்னா இப்போ முத்தாரோட இன்டென்ஷன் வந்து ஜெய்சங்கருக்கு தெரியும்ல, எப்படியாவது சீமானை வந்து திட்ட வச்சிடணும், சீமானை வந்து நம்ம திட்டணும் அப்படின்னா சீமான் தம்பிகள் நம்மளை வந்து இது பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால தான் இவன் வந்து இப்படி பண்ணுறான். அதாவது நம்ம கேரியரே காலி பண்ண பார்க்குறான் முத்தார் அப்படிங்கிறத ஜெய்சங்கர் ஃபஸ்ட்டே நல்லா புரிஞ்சுக்கிறாரு. அதை வச்சு தான் இவன் கேட்குற கேள்விக்கெல்லாம் வந்து எகனே மொகனே வந்து சொல்கிறது. அதுக்கப்புறம் வந்து சீமானுக்கு என்னை கண்டா பயம், என்கிட்ட வந்து அவர் இன்டர்வியூ கொடுக்க மாட்டார், அவரை முடிஞ்சா என்கிட்ட வந்து இன்டர்வியூ கொடுக்க சொல்லுங்கள் அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் வந்து பேசி வச்சிருக்கா முத்தார். அதுக்கு வந்து இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, லைவ் போடு, 1 to 1 லைவ் போடு, அவர் வந்து லைவ் போட்டு கூப்பிடு, லைவில் வாங்க 1 to 1 டிபேட் வச்சுக்கலாம் கூப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து சொல்லியிருக்கான். இப்போ இதில் என்ன ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் அப்படின்னா, அந்த பேட்டி வந்து வெளியே வரவே இல்லை. இப்போ ஜெய்சங்கர் முத்தாட்ட கொடுத்த பேட்டி வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ ஒரு 5-6 நாள் ஆச்சா, 1 வாரம் ஆச்சு அப்படிங்கிறாரு. 1 வாரமாக வெளியே வரல. அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இவர் வந்து அவனை வச்சு செஞ்சிருக்காரு. முத்தார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜெய்சங்கரை வச்சு செஞ்சு விட்டுறலாம், சீமானை வச்சு செஞ்சு விட்டுறலாம் அப்படின்னு ஜெய்சங்கரை கூப்பிட, ஜெய்சங்கர் வந்து அப்படியே மாறி முத்தாரை வச்சு கிழிச்சு விட்டுருக்காரு. இதில் என்ன திமுக பற்றி ஒரு ஏதாவது விமர்சனம் வச்சா அதை வந்து அதை அப்படியே இது பண்ணிட்டு அதை அப்படியே ஒதுக்கி விட்டு அப்படியே வந்து போயிடுறது, சீமானை மட்டும் திட்டுறது, சீமான் வந்து அப்படி, சீமான் வந்து இப்படி அப்படி இப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலே சீமானை வந்து சொன்னால் எதுக்கடா இவ்வளோ கஷ்டப்படுற, சீமானுக்கு வந்து அந்த பெண்ணோட தொடர்பு இருக்குது, இந்த பெண்ணோட தொடர்பு இருக்குன்னு சொல்கிறது, உங்கள் வீட்டில் இருந்தே ஒரு பெண்ணை வந்து கூட்டு வந்தீங்கன்னா ஆமாடா நான் தான் இது பண்ணேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஏற்றுக்கிறேன் அப்படின்னாரு. அந்த மாதிரி தான் வந்து இந்த முத்தாரில் வந்து டெய்லி போகணும் ஒரு எச்ச வேலை, ஒரு கேவலமான ஒரு வேலையை வந்து பார்த்துருக்குது. நாம் தமிழர் சின்னத்தை போனதுக்கு காரணம் அங்கே பிஜேபி செய்து, இங்கே வந்து திமுக திராவிட தெலுங்கு கட்சி வச்சு பண்ணுறது தெரியும். ஆனால் அப்படி தான் அவர் ஜெய்சங்கர் சொல்கிறார். ஆனால் இந்த ஆள் இவனுக்கு என்ன சொல்லணுமா முத்தாருக்கு, சீமான் வந்து நல்ல தலைவர் இல்லை, அவருக்கு வந்து சின்னத்தையே வந்து காப்பாற்ற முடியல, அவர் எப்படி மக்களை வந்து காப்பாற்ற போகிறாரு, பிஜேபியோட பி டீமு சீமான் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க அப்படி சொல்லி எதிர்பார்த்தா இன்டர்வியூ எடுத்திருக்காரு. ஆனால் அவர் அப்படி சொல்லலை. ஏன்னா இப்போ மற்ற நெறியாளர் அப்படின்னா சீமானை பற்றி ஒரு குறை சொல்கிறாங்கன்னா அதுக்கு பதில் சொல்லிட்டு ஒரு குறை கூட திருப்பி எல்லாம் சொல்லிடுவாங்க. ஆனால் முத்தார்கிட்ட மட்டும் தெளிவாக இருப்பாங்க. முத்தார்கிட்ட போனால் எந்த பத்திரிகையாளர் வாழ்க்கையே போயிடும். முத்தார் அப்படிங்கிற ஒரு மானங்கட்ட வந்து இருக்கிறான், அவன்கிட்ட வந்து நம்ம இன்டர்வியூ கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையே வந்து போயிடும், நம்ம அடுத்து நல்ல விஷயம் பேசினா கூட யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரியும். அதில் வந்து அண்ணன் வந்து தெளிவாக இருக்காரு. அதுக்கப்புறம் தமிழ்னு பேசுகிறாரே, அப்புறம் அவர் வந்து இங்கிலீஷ் மீடியத்தை படிக்க வைக்கிறா அப்படின்னா அப்போ இங்கே வந்து ஸ்கூலு என்ன தரத்தில் இருக்குது சொல்லு, கவர்மெண்ட் இந்த திமுக ஆட்சியில் ஸ்கூலு என்ன தரத்தில் இருக்குது, தரம் ரொம்ப குறைவாக இருக்குது, வேறு வழியே இல்லை, அதனால தான் படிக்க வைக்கிறாங்க இங்கிலீஷ் ஸ்கூலில், இல்லைனா படிக்க வைக்கணும்னு சொல்லி என்ன ஆசை. அப்போ சீமான ஆசைக்கு வந்தார் அப்படின்னா சீமான் மகன் வந்து அப்போயே வந்து தமிழ் மீடியத்தை படிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இப்போ ஸ்டாலின் அவருடைய மகன் வந்து உதயநிதி ஸ்டாலின் தமிழ் மீடியத்தை படிக்கிறார், இல்லை அவரோட மையம் வந்து தமிழ் மீடியத்தை படிக்கிறார் கிடையாது, இல்லை இங்கிலீஷ் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. அதெல்லாம் அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு விமர்சனம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த முத்தாரை வந்து கேட்கறது, அப்புறம் சீமானை வந்து என்கிட்ட பேட்டி கொடுக்க முடியாது, நான் வந்து அப்படியே பெரிய இது அப்படி நீ தான் இருந்து 2 போலீஸோட சுற்றுற அவர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காரி வந்து துப்பியிருக்காரு. இது குறித்து உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.